இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போகி திருநாள் எப்படி போச்சுன்னு தான். ஸோ நானும் கார்த்தி மார்னிங்கே எழுந்திச்சிட்டோம். நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு பழைய துணி கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பாப்பாவும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டிங்கிமாக எழுந்துச்சி மோளெல்லாம் அடிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற பசங்களும் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக தாங்க கோலம் போட்டேன். கலர் எல்லாம் போடலை, ஒயிட்லேயே ஃபுல்லாக பெருசாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோலத்தை ஃபுல்லாக போட்டுருந்துச்சு. டிங்கிமா தூங்கவே இல்லை, டிங்கும் வந்தாங்க, ஆனால் வீடியோ கேப்சர் பண்ணலை. கார்த்தி வந்து போய் படுத்துட்டாங்க, ஏன்னா வந்து அவன் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு நானும் டிங்கிமாவும் மட்டும் கோலம் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் தூங்குவான்னு பார்த்தேன், நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு பிரிஞ்சி செய்யலான்னு சொல்லிட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு மாவு நேற்றே ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபனுக்கு. மதியத்துக்கு வந்து கார்த்திக் லஞ்சுக்கு வந்து பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ணேன். ஸோ எல்லாமே தயிர் சாதம் தான் கலர்லான்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு மனசு கேட்காது. கார்த்திக் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். அதனால் சொல்லிவிட்டு அவனுக்கு பிடிச்ச பிரிஞ்சி சாதம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இட்லியும் சுட்டு வச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு அவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே டீயும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது போல் தான் நீங்கள் பார்த்து பண்ணுவீங்களான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நான் வந்து கார்த்திக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சின்ன தக்காளி தொக்கு வைக்கிறேன்னா கூட அதில் வந்து அவன் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லணும். அப்போ தான் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகும். சும்மா கடமைக்குன்னெலாம் நான் எந்த ஒரு ரொட்டீனுமே எப்போவுமே இதுக்கு முன்னாடியும் சரி எப்போவுமே நான் அது மாதிரி செஞ்சது கிடையாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். சம்டைம்ஸ் சண்டை போட்டால் மட்டும் எனக்கு வர்ற கோவத்தில் வேணும்னே வந்து எனக்கு பிடிக்காத டிஷ் எதாச்சும் அவனுக்கு பிடிக்காத ஏதாச்சும் நான் செஞ்சு வைப்பேன். மற்றபடி எல்லா டைமுமே அவன்கிட்ட கேட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு தான் நான் செஞ்சு சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா எனக்கும் வந்து நல்லா நானே செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக்கு நான் செஞ்சு தரது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் பார்த்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் நார்மல் டைம்னாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லஞ்சும் பேக் பண்ணுறதுக்கு சாப்பாடெலாம் எடுத்து ஆட வச்சுட்டு கார்த்திக்கும் கட்டி கொடுத்து